வணக்கம். உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் பலவிதமான பயனுள்ள கண்டென்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரியவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வரிசையில் இன்றைக்கி February 13 வியாழக்கிழமை அத்தியாயம் 35 இல்லை என்ன சம்பவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தடவை மகாபெரியவரை பார்க்குறதுக்கு மும்பையிலேருந்து ஒரு பக்தை வந்திருந்தாங்களாம். அவங்க தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பெரியவா கேட்டாங்களாம், இந்த மாதிரி உங்கள் கணவரோட அலுவலகத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த அம்மா ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் பெரியவா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா, இல்லை பெரியவா, பக்கத்து வீட்டில் இருக்குது, ஏதாவது முக்கியமான செய்தினா பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா, சரி, நீ இப்போது மும்பை புறப்படு, இப்போ நீ பாம்பே புறப்பட்டு போ, உங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாராம். இவங்க ஏன் இவர் இப்படி இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு தெரியாமல், இல்லை பெரியவா, நான் உங்களை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே மடத்தில் ஒரு 4-5 நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பெரியவா இல்லை நீ உடனே பாம்பே கிளம்பி போயிடு அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு இவங்களும் பெரியவா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. அவர் சொன்னால் ஏதாவது கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை கிளம்பி போய்ட்றாங்க. ஒரு 6 மாதம் கழித்து திரும்பியும் பெரியவரோட தரிசனத்துக்காக, மகாபெரியவர் தரிசனத்துக்காக அவங்க வந்தாங்களாம். வந்த உடனே மகாபெரியவா கேட்டாராம், உன்னோட கணவர் எப்படி இருக்கார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஆச்சரியம்னா, இதில் ஒரு தெய்வ செயல் நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க முதல் தடவை தரிசனம் பண்ண வந்தப்போ அவங்களோட கணவருக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. சரி, அந்த தகவல் வந்திருக்கு. இதை அவர் நடமாடும் தெய்வமாச்சே, அதை அவரோட தெய்வத்தன்மையால் தெரிஞ்சுக்கிட்ட பெரியவா இமீடியட்டாக நீ பாம்பே கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தை கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவருக்கு எல்லாமே சரியாகி எல்லாம் குணமடைந்து திருப்பியும் மகாபெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த அம்மா பாம்பேலேருந்து வந்தப்போ தான் திருப்பியும் அவர் விசாரிக்கிறார் இந்த மாதிரி. அப்போது அவங்க கேட்டாங்களாம், பெரியவா, உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் நீங்கள் அந்த விபத்தே நடக்காமல் தடுக்கலை? நீங்கள் நினச்சிருந்தா அந்த விபத்து கூட நடக்காமல் தடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு. அதுக்கு பெரியவர் சொன்னாராம், சில விஷயங்கள் நம்ம விதிப்படி நடக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஆனால் உன்னோட பக்தியால், நீ காமாட்சி அம்பாள் மேலே வச்ச பக்தியால் அதோட பாதிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் நம்ம எல்லோருக்குமான செய்தியும் அதுதான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும். ஆனால் அது நம்மளோட பக்தியின் மூலமாக அதோட பாதிப்பை கண்டிப்பாக குறைக்க முடியும். மகாபெரியவரை நம்பினவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் எப்போவுமே வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நான் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.